அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நவகிரகங்களில் 2 கிரகமான சாயா கிரகத்தை பற்றி பேச போகிறோம். ராகு, கேத்து. இந்த 2 கிரகங்களும் முதலில் இல்லை, பிற்பாடு தான் வந்தது. அந்த 2 கிரகமும் என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், எந்த கிரகத்தோடு அமைஞ்சிருக்கோ, சேர்ந்துருக்கோ, அல்லது எந்த வீட்டில் இருக்கோ அதோட பலன்களையும் சார்ந்து கொடுக்கும். அடுத்தது அதுக்குன்னு தனி ஒரு இடம் கிடையாது. அது யாரோட இருந்தாலும் அவர்களுடைய ப்ளஸ் மைனஸ் அந்த பல பலன்களை கொடுக்கும். இந்த ராகு பஞ்சம் ஸ்தானத்தில், அதாவது 5வது இடத்துல இருந்ததுனாக்க அவங்க நல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும். அந்த படிப்பாகட்டும், வேலையாகட்டும், கேரியர்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 5th ஹவுஸில் ராகு இருந்ததுனாக்கா ரொம்ப புத்திரதோஷம் இருந்தாலும் கூட மற்ற வளர்ச்சியில் எந்த குறைபாடும் இருக்காது. ராகுவோ கேத்துவோ 12ஆம் இடத்துல இருந்துனாக்க அந்த 2 கிரகங்கள் இருக்கின்ற ஜாதகத்தை பார்த்து உடனே ஜோதிட பலன்களை சொல்லுவார்கள், இவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று. இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் இதை பற்றி திங்க் பண்ணலை. ஏன்னு கேட்டாக்க, மறுபிறவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. வேதம் மந்திரம் வேதத்துலேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய பிறவிகள் இருக்குங்கிறத. அதனால் இதை பற்றி நம்ம டீப்பாக போக வேண்டாம். இந்த ராகு கேத்து என்னென்ன வேலை செய்யும். கேத்து சனி கேந்திரத்திலிருந்து 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால் பிரபல ராஜயோகம் என்று சொல்லுவார்கள். 12ஆம் இடத்துல ராகு கேத்துவாக இருந்தாக்க அவங்களுக்கு பிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ராகு சனியை போல பலனையும், கேத்து செவ்வாய் போன்ற பலனையும் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிங்கிறது குரூஷியல் பிளானெட்டு, கேத்து செவ்வாய்ங்கிறது ஃபயரி பிளானெட்டு. இந்த 2 கிரகங்களும் ராகு கேத்துவோட சேர்ந்து இருந்தாக்க அதோட பலன்களை கொடுக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு, நிலநடுக்கம் ஏற்படுவது, பாம் பிளாஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விழுந்து காயப்படுவது, பிளட் டிஸார்டர், இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த செவ்வாயும் ராகு எந்த இடத்துல இருக்குது, யாரோட திருஷ்டி படுது இருக்குது, அந்த கிரகங்கள்னால இவங்களுக்கு எப்படி அந்த பாதிப்பு ஏற்படுது. இப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்தாக்க 9 கட்டம் இருக்குது, 9 ராசி, அதாவது இது மேஷ ராசிலேருந்து நம்ம கணக்கு பண்ணுறோம். ஸோ இந்த 12 ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் வெறும் ஜாதக கட்டத்தை மட்டும் பார்த்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாக்க, அதுலேயே டிவிஷனல் சார்ட்ஸு நிறைய இருக்குது. அந்த டிவிஷனல் சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க 2 நாள் 3 நாள் வேணும் ஜோசியம் பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தாக்க நமக்கே குழப்பம் வந்துடும். எப்போவுமே எதுலேயுமே ரொம்ப டீப்பாக போகாமல், எது தேவையோ, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னு கேட்டாக்க, நம்மளும் குழம்பி கஸ்டமர் அவங்களையும் குழப்பறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. அதனால நம்ம படிக்கும்பொழுது தெளிவாக படிச்சுக்கணும். கேள்வி ஞானம் வேணும், படிக்கணும். ஆனால் அதை புரிஞ்சிக்கணும். பட் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ கஸ்டமர்ஸ்க்கு, அவங்களுக்கு அதை மட்டும் சொல்லணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரொம்ப சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஜாதகம் ஒரு பக்கம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு சொன்னால் கூட, அஸ்ட்ராலஜர் இவங்க ஜாதகம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போகிறோம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ராத்திரி பகல் தூக்கம் போயிடும், பசி போயிடும், எல்லாம் போயிடும். ஸோ அவங்க பாதி வியாதி அவங்களுக்கு அப்போயே வந்துடும். ஸோ அதனால் எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் எந்த கஸ்டமருக்கும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணும்பொழுது மனசு, அப்போ நம்ம கை ரேகைகள் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டாக்க, நம்ம மைண்டை எப்படி நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு கை ரேகைகளும் மாறிக்கொண்டே வரும். அப்போ நம்மளோட மனசு மாறினதுனாக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ஸ் வில் பவர் நமக்கு வந்துருச்சுனாக்க, யார் எது சொன்னாலும் சரி, ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, வி டோன்ட் பாதர். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் கூட ஏன் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொன்னாங்க, இப்போ இருக்கிற மீடியா, சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் நிறையா அஸ்ட்ராலஜி பற்றி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே எல்லாம் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கான்னா அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா
ஒரு ஜாதகத்தை வச்சு அதான் முதலே சொன்னேன், ஒரு ஜாதகத்தை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர், கூட இருக்கிறவங்க, ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸு, அண்ட் ஆல்சோ அவங்களோட அக்கார்டிங் டு ப்ரீவியஸ் கர்மா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இந்த ஜென்மத்தில் நம்ம பார்க்குற ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரிந்தாலும் கூட ப்ரீவியஸ் கர்மாவில் நம்ம என்ன பண்ணினோங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சிக்க விரும்புகிறதும் இல்லை. ஆனால் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், சம்திங் ராங். அதனால தான் நம்ம இந்த அவஸ்தைப்படுகிறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டாங்க, கிரகங்கள் தே ஆர் சர்வெண்ட் டு காட். அந்த கிரகங்கள் அதுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ கடவுள், அதை மட்டும்தான் பண்ணுவோம். அப்போ அந்த கிரகங்களில் நம்ம திருப்திப்படுத்தணும். இப்போ வீட்டுக்கு ஒரு நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஆனால் நம்ம 2 பேரையும் ஈக்குவலாக அந்த விருந்து உபச்சாரமோ அல்லது வரவேற்புலையோ கம்மி இல்லாமல் பார்த்துட்டோம்னாக்க அவங்க கெட்டவங்க கூட நல்லவங்களாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கிரகங்கள் மேலே எந்த கோவமோ இதுவோ வருத்தப்படக்கூடாது. ஏன்னு கேட்டாக்க அந்த கிரகங்கள் அந்த நேரத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தசாபுக்தியில் வந்து மாட்டிக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. கடன் தொல்லை, உறவுகளின் பிரிவு, அப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மெடிக்கல் செலவு அல்லது ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகுது. இதெல்லாம் நமக்கு வந்து அந்த கிரகங்களோட அமைப்பினால் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னாக்க, அதை அக்செப்ட் பண்ணால் கூட அதுக்கு பரிகாரங்கள்னு இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து நான் வந்து நிறையா அவங்களுக்கு சொல்லலை. ஒரே ஒரு பரிகாரம் தான் எல்லாத்துக்குமே. ஒன்று, நம்ம வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 2வது, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆணவம், கர்வம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் ஒருவரே அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்பினோம்னாக்க அந்த கடவுளும் காப்பாற்றுவார், இந்த கிரகங்களும் நம்மளை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.